இந்த பப்பாளி பாருங்க, ஒரு கொத்துலேயே 3 காய்ங்க இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு கொத்து ஒரு கிளையில் ஒரு காய் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு காம்பில் 3 காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். 2 காய்கள் காய்ச்சிருக்கு. இந்த மரம் வந்து பெண் மரம். இதனால் நிறையா காய்கள் காய்ச்சிருக்கு. அதுலேயும் வந்து ஒரு காம்புலேயே 3 கா 2 கா அப்படிலாம் காய்ச்சிருக்கு. ஒரு காம்புலேருந்து ஒரு கா தான் வரும். இதில் நிறையா காய்கள் வந்திருக்கு. இப்போ இந்த பப்பாளி செடி பார்த்திங்கன்னா, இது வந்து வெறும் பூக்களை மட்டும்தான் கொடுக்கும். இது ஆண் மரம்னு சொல்லுவாங்க. இது எப்படி பாருங்களேன், மனித பிறவிலே இருக்கிற மாதிரியே இந்த மரங்களுக்கும் உண்டு. இந்த பப்பாளி மரத்தில் வந்து வெறும் பூக்கள் மட்டும்தான் அப்படியே கொத்து கொத்தாக பூத்து கிடக்குது. ஏற்ற மாட்டேங்குது. அப்படியே பாருங்கள், நிறைய பூக்கள் மட்டும் கொத்து கொத்தாக இருக்கும். ஆனால் காய்கள் வராது இதில். இதை பார்த்தீங்களா? ஓகே, இது காய் காய்க்காது. நம்ம வெட்டிடலாம் அந்த மரத்தை. ஆனால் அழகாக இருக்கும், இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.